அந்த சிறுமி சட்டென்று எனது கவனத்தை தன் பக்கம் திருப்பினாள். காரணம், அவளது அந்த குரலில் பாசம் இழையோடு இருந்தது. மூத்த மகளாக இருந்திருக்க வேண்டும். மற்ற பிள்ளைகளை விட சற்று பெரியவளாக தெரிந்தாள். 10 வயது இருக்கலாம். டாட், எனக்கு ஒரு ஸ்மூத்தி என்று இங்கிருந்தே குரல் கொடுத்தாள். அந்த சிறுமியின் குரலில் இருந்த கவர்ச்சி போலவே அவளிலும் அப்படி ஒரு கவர்ச்சி இருந்தது. நன்றாக உடை அணிந்து அழகாக சிரித்த முகத்தோடு அமைதியாக இருந்தாள். அந்த குடும்பத்தினர் எனக்கு அருகே இருந்த மேசையில்தான் சுற்றி வர அமர்ந்திருந்தார்கள். தாய், தகப்பன், 3 பிள்ளைகள். தகப்பன் பிள்ளைகளிடம் என்ன சாப்பிட போறீங்க என்று அவர்களது விருப்பத்தை கேட்டாள். நியோன் விளக்கு வெளிச்சத்தோடு இருந்த பதாகையில் உணவு வகைகளின் பெயர்களும் அதற்கான படங்களும் விலைப்பட்டியலும் மின்னிக் கொண்டிருந்தன. அவர்கள் அதை உன்னிப்பாக பார்த்து ஆளுக்கொரு உணவை குறிப்பிட தகப்பன் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். யாருக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்ட பின் மனைவியிடம் கேட்டு மனைவியின் விருப்பத்தையும் அறிந்து அவர்களுக்கு உணவு எடுப்பதற்காக மக்டொனால்ட் உணவக வரிசையில் சென்று நின்றார். உணவை பெறுவதற்காக வரிசையில் பொறுமையாக தந்தை நிற்பதை இங்கிருந்தே மூத்த மகள் பார்த்த வண்ணம் இருந்தாள். மற்ற இருவரும் தாயும் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டிருந்தனர். வரிசையில் நின்று உணவை பெற்றுக்கொண்ட தந்தை அவர்களுக்கான உணவை தட்டை கொண்டு வந்து மேசையில் வைத்தார். தாயார் அவற்றை எடுத்து அவரவர் விருப்பப்படி உணவை பங்கிட்டு கொடுத்தார். மூத்த மகள் தகப்பனை திரும்பி பார்த்து தேங்க்ஸ் டாட் என்று சொல்ல அவர் அவளை அணைத்து முத்தம் கொடுத்தார். எப்பொழுதுமே மூத்த மகள் தகப்பனின் செல்லப்பிள்ளையாக இருப்பது வழக்கம் என்பதால் அதை நினைத்து நான் மனதுக்குள் சிரித்தேன். ஊரிலே என்றால் இதெல்லாம் சகஜம், யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த இந்த நாட்டில் பொது இடத்தில் இப்படி செய்தால், அதாவது ஓரளவு வளர்ந்த பெண் குழந்தையை முத்தம் கொடுத்தால் என்ன நடக்கும் என்பதையும் நான் அறிவேன். இப்படித்தான் எனது நண்பர் ஒருவர் இந்தியாவில் இருந்து வந்து சமீபத்தில்தான் கனடாவில் குடியுரிமை பெற்றிருந்தார். அவரது மகள் படிப்பில் கெட்டிக்காரி. பாடசாலையில் நல்ல பெறு எடுத்து சித்தி அடைந்திருந்தாள். தனது தேர்ச்சி அறிக்கையை தந்தையிடம் காட்டிய போது அவர் மகிழ்ச்சி பொங்க மகளை பாசத்தோடு அணைத்து, படிப்புத்தான் முக்கியம் செல்லம், உன்னுடைய எதிர்காலம் அதில் தான் தங்கியிருக்கிறது, இன்னும் நன்றாய் படிக்கணும் என்று சொல்லி மகளின் முன்னெற்றியில் ஒரு முத்தம் ஒன்று கொடுத்தார். பாராட்டியிருந்தார். மறுநாள் தோழிகள் பாடசாலையில் சந்தித்த போது ஒவ்வொரு பெண்ணும் தங்களுக்கு பெற்றோரிடம் இருந்து பரிசு சித்தி அடைந்ததற்காக என்ன பரிசு கிடைத்தது என்று பீற்று கொண்டார்கள். ஆளுக்கான தங்களுக்கு கிடைத்த பரிசை பற்றி சொன்னார்கள். இவளை கேட்டபோது அப்பா சந்தோஷத்தில் என்னை அணைத்து எனக்கு ஒரு முத்தம் தந்தார் என்று அவள் சாதாரணமாக சொன்னாள். முத்தமா, என்னடி சொல்கிறாய்? அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அப்பா என்றால் ரொம்ப பிடிக்கும் என்றவளை எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்க தந்தையின் பாசத்தின் வெளிப்பாட்டை சொல்லி காட்டியதில் அவள் பெருமையோடு வெட்கப்பட்டு தலையை குனிந்து கொண்டாள். எங்கே, எப்போ, எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதை கூட அவள் அப்போது தெரிந்து வைத்திருக்கவில்லை. இந்த நாட்டு சட்ட திட்டங்கள் பற்றி புதிதாக புலம்பெயர்ந்த அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. அவளுக்கு மட்டுமல்ல, அவளது பெற்றோருக்கும் அது தெரிந்திருக்கவில்லை. உண்மையாகவே பாசம் என்று வரும்போது சட்டத்தை யாரும் கணக்கெடுப்பதில்லை. அன்பு, பாசம், காதல் என்பதையெல்லாம் வெளிக்காட்ட வரும்போது சில சமயங்களில் சில நாடுகளில் சமூகத்தின் கட்டமைப்பில் சட்டம் என்ற வரையறையொன்று இருப்பதையே சிலர் நிறுத்தி பார்ப்பதில்லை. எப்படியோ இந்த செய்தி அங்கு நின்ற ஒரு மாணவி மூலம் வகுப்பு ஆசிரியரிடம் சென்றடைந்தது. இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்ட பின் சிறுவர் பாதுகாப்பு சட்டப்படி ஆசிரியரை மௌனம் காக்க முடியாது. நடந்ததை முறையிடாவிட்டால் வேண்டுமென்றே ஒரு குற்றத்தை மறைத்ததாக ஆசிரியர் மீது சட்டம் திரும்பலாம். எனவே அதிபரிடம் அவர் சென்று முறையிட்டார். அதிபரிடம் இருந்து தகவல் உயர் மட்டத்திற்கு சென்றது. அன்று சற்று நேரம் கழித்து தந்தையின் வேலை தளத்திற்கு சென்ற போலீசார் அவரிடம் இதை பற்றி விசாரணை செய்தனர்.
பாசத்தின் வெளிப்பாடாய் நடந்த ஒரு சின்ன விஷயம் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அது சிறுவர் பாதுகாப்பு சட்டப்படி குற்றமாகையால் இவ்வளவும் நடந்து முடிந்தது மட்டுமல்ல, அதிகாரிகள் நடவடிக்கை காரணமாக அந்த பெண்ணும் தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார். பிள்ளைகளை பாதுகாக்கிறோம் என்ற மேலை நேசத்து சட்டதிட்டங்கள் காரணமாக தந்தையின் பாசம் புறம் தள்ளப்பட்டதால் அந்த குடும்பமே செய்வதறியாதே உடைந்து போய்விட்டது. மகளிடம் இருந்து பிரிக்கப்பட்டது மட்டுமல்ல, இதற்காகவே காத்திருந்த சமூகம் அவரை கண்டபோதெல்லாம் முகம் சுளித்ததாலும் அவர் மனநோயாக்கப்பட்டார். உண்மைதான், அநேகமாக குடும்பத்தில் மூத்த மகள் மீது தகப்பனுக்கு பாசம் இருப்பது பொதுவான அனுபவத்தில் தெரிந்ததே. பாசத்தை கொட்டுவதற்கு மகளை விட மகள்தான் எப்போதும் முதலில் நிற்பதும் தெரிந்ததுதானே. இங்கே கனடாவில் மாற்றாந்தாய் மற்றும் மாற்றான் தகப்பனிடமிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக பிள்ளைகளின் நலன் கருதி இப்படியான சட்டங்களை நடைமுறையில் வைத்திருக்கிறார்கள். சில சமயங்களில் சமூகம் இதையெல்லாம் கண்டும் காணாத மாதிரி நடந்து கொண்டாலும் முறைப்பாடு என்று வந்தால் அப்புறம் நடவடிக்கை எடுத்துதான் தீர வேண்டும். அருகே உட்கார்ந்திருந்த அந்த குடும்பத்தினர் சந்தோஷமாக உணவு அருந்தினார்கள். தகப்பன் யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். உணவருந்தி கொண்டே சிறிது நேரம் எல்லோரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். உணவருந்தி முடிந்ததும் மிகுதி எல்லாவற்றையும் குப்பைத்தொட்டியில் போட்டு மேசையை துப்புரவுப்படுத்தி செய்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் எல்லோரும் கிளம்பி வெளியே உள்ள வண்டிகளின் இருப்பிடத்தை நோக்கி சென்றார்கள். இவர்களையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நானும் உணவருந்தி முடிந்து விட்டதால் வெற்றுப் பெட்டிகளை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு வெளியே வந்தேன். போலீசாரின் வண்டி ஒன்று வாசலில் நிற்க ஒரு அதிகாரி வண்டியை விட்டு இறங்கி உள்ளே சென்றார். அவர்களும் உணவு வாங்க வந்திருக்கலாம் என்ற நினைப்போடு அங்கே இருப்பிடத்தில் நின்ற எனது வண்டியை நோக்கி நடந்தேன். கருப்பு நிறத்தினாலான BMW வண்டி ஒன்று அப்போது அவர்களுக்கு அருகே வந்து நின்றது. டாட் பாய் என்று சொல்லி கையை அசைத்து எல்லோருக்கும் காட்டிவிட்டு அந்த சிறுமி அருகே வந்து நின்ற அந்த காரில் ஏறி அமர்ந்தாள். அந்த வண்டி என்னை கடந்து சென்றபோது இதுவரை இந்த புன்னகை மறந்து அவளது முகம் வாடிப்போயிருப்பதை நான் கவனித்தேன். எனக்கு என்ன நடக்கிறது என்று ஒரு கணம் புரியவில்லை. இருப்பிடத்தில் எனது வண்டிக்கு அருகே அவர்களது வண்டியும் நின்றதால் அருகே முன்கதவை பிடித்தபடி நின்ற அந்த தாயை பார்த்து புன்னகை உதிர்த்தேன். அவரும் சிநேகிதமாக பதிலுக்கு புன்னகைத்தார். கேட்பதா விடுவதா என்று ஒரு கணம் யோசித்தேன். எனக்குள் எழுந்த கேள்விக்கு விடை தெரியாமல் அங்கிருந்து நகர மனம் இடம் தரவில்லை. முதலில் தயங்கினாலும் ஆர்வம் காரணமாக தாயிடம் கேட்டேன். எங்கே அவா போகிறா? அவுட்டிங்கா என்று கேட்டேன். இல்லை, இப்போ அவளை அழைத்துச் செல்வது அவளுடைய ஸ்டெப் ஃபாதர். இன்னைக்கு அப்பாவும் மகளும் மாதத்தில் ஒரு கால் சந்திக்கிற தினம். அதுதான் இன்று எங்க கூட அவள் வந்தாள் என்றாள் அந்த தாய். அப்படியா என்றேன். அதனால்தான் அப்பாவை பார்க்க காலையிலேயே கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இங்கே சாப்பிட வந்தோம். இப்போ நேரம் முடிஞ்சு போச்சு. அதுதான் வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த பொண்ணா? அவள் இவருடைய மூத்த பொண்ணு. இவள் என்னுடைய மூத்த பொண்ணு. எனக்கு புரிந்தும் புரியாதது போல் இருந்தது. ஆமாம், இவள்தான் என்னோட பொண்ணு. வாரக்கிழமைதான் இவளோட டேட். வாரக்கிழமை இவளை நான் இவளோட அப்பா கிட்ட இது போல அனுப்பணும் என்று சொல்லிக்கொண்டே அருகே நின்ற தன் மகளை அணைத்து உச்சி முகர்ந்தாள் அந்த தாய். எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. 2 பெண்களை பற்றி சொன்னதையே என்னால் உள்வாங்க முடியாமல் இருந்தது. சற்று தள்ளி தள்ளி தகப்பனுடன் நின்ற அந்த 3வது சிறிய பெண்ணை இவள் யார் என்று கேட்கவோ அந்த சிறுமியின் உறவு முறையை தெரிந்து கொள்ளவோ எனக்கு தோன்றவில்லை. அந்த பெண் அவருடையது, இந்த பெண் என்னுடையது, இந்த 3வது பெண் எங்களுடையது என்றுதான் பதில் வரும். பல கலாச்சார சூழலில் வாழ பழகி கொண்டாலும் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் நான் மௌனமாக எனது வண்டி நோக்கி நகர்ந்தேன். இந்த கதையெல்லாம் அங்கே நின்று கேட்டுக்கொண்டிருந்தால் என் மனசு தாங்காதோய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.